அதனால இது அமைச்சர் இந்த அரசபையை தான் அவர் மக்கள் சபையாக மாற்றிக்கொண்டு வருகிறாரு. சந்தைத்தனம் அனைத்தும் அரியாசனம் வைப்போம் என்பதுதானே அவரது பிரகடனம். அவருக்கு இதெல்லாம் பிடித்திருக்கிறது. நீ ஆடு விசுகா. ராஜாதி ராஜன் ராஜ மாத்தாண்டன் திருசோண சக்கரவர்த்தி எரிமடலும் ஏழுலகும் புகழாடி சந்திர சூரியரும் இந்திராதி தேவர்களும் அசுரர்களும் ஆடிப்பணிந்து நின்று கை போதும் நிறுத்து. நாயுள் முழுதும் நித்தம் இதே பாட்டை தான் பாடுவாயா? நாளை முதல் புதிதாக எதையாவது பாடு, இல்லை என்றால் பாடுவதையே விட்டுவிடு. ஆஹா ஆஹா ஆஹா, புதுமை மன்னர் வாழ்க, புரட்சி மன்னர் வாழ்க, புதுமை மன்னர் வாழ்க, புரட்சி மன்னர் வாழ்க. அரசே, மகாராணியா? ஆமாம், அவளாடி அரசு எங்கே? அரசே, பாதி வழியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது மகாராணியார் அவர்கள் அந்த புறம் திரும்பி விட்டார்கள். மன்னர் புறம் போகட்டும், நான் சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன் என்றும் கூறினார்கள். ஓ, அப்படியா? பிடித்ததிலிருந்தே அவருடைய மனம் சரியில்லை. ஏன் அரசே? நேற்று இரவு எப்படியோ அவளுடைய அலங்கார அறையின் நிலை கண்ணாடி உடைந்திருக்கிறது. அதனால என்ன அரசே? அரண்மனையில் வேறு கண்ணாடிகளா இல்லை? அல்லது புதியதாக ஒன்று நம்மால் வாங்க முடியாது? வாங்க முடியும் தான், ஆனால் அதுதான் அவளுக்கு பிரீத்தியா. அதை தவிர வேறு எதிலும் தன்னை பார்க்க மாட்டார். ஏன் அரசே? அந்த கண்ணாடியை செய்யும் பொழுது ஏதோ கலவை கோளாறு. அதன் காரணமாக அது எல்லோரையும் கொஞ்சம் அதிகமாக வெளுப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறது. சிரிப்பு வந்தால் சிரித்து விடு. இயற்கை நீதிகளுக்கு சபை என்ற அமைப்பு முரணாக இருக்க வேண்டாம். சோகத்தை போலவே சந்தோஷத்தை அடக்குவதும் மோசமான விளைவையே ஏற்படும். கொஞ்சம் அதிகமாக சிரிக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி சிரி. எந்த கட்டிடங்களாலும் உங்களை சிறைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நேற்று நான் மாறு வேடத்தில் போயிருந்த போது ஒரு சேவல் சண்டையை பார்த்தேன். ஆஹா, அந்த சண்டையின் போது அங்கே கூடியிருந்த மக்கள் அடைந்த குதூகலம் தான் என்ன, வேகம் தான் என்ன. ஆனால் நான் ஓர் அரசன், மிக உயர்ந்தவன் என்று எனக்கு நானே மெச்சி மெச்சியே எனக்குள் இருக்கும் சந்தோஷம் நானே அந்நியமாகி விட்டதை நினைக்க நினைக்க சோகம் நெஞ்சை அரிக்கிறது. இது முற்றிலும் மூடத்தான், தேவையற்ற இடம். இது சந்தேகமே இல்லை. இன்று நான் தீர்மானிக்கிறேன், நாளை முதல் இந்த அரசவையில் சேவல் சண்டை நடக்கும். அந்த பாமர மக்களுக்கு வாய்த்த குதூகலத்தை
மன்னா, தாங்கள் பெண்கள் நாட்டியம் ஆடுவதை நாட்டிலிருந்து அகற்றிவிட்டதன் காரணமாக 10-15 நாட்டிய மாதர்கள் அரசு விழாவில் முன் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் முக்காடு போட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் நாட்டிய தேவதை செத்துவிட்டால் அதற்கு துக்கம் கொண்டாடுகிறோம் என்றும் கூறுகிறார்கள். ஓ, அப்படியா? அப்படியானால் அந்த நடமாடும் தேவதையின் உங்களை பத்திரமாக எடுத்து வந்து ஆழமாக புதைத்து விட சொல்லிவிடுங்க. தங்களுடைய அந்த ஆட்சியில் விடுகின்ற நாட்கள் எல்லாம் விசேஷமான நாட்கள் தானே அரசே? வேறு யாருக்காவது ஏதாவது குறைகள்? அரசே, சுழற்சி என்பது மக்கள் செய்ய வேண்டியது. அதையும் அரசே செய்துவிட்டு போவது தங்கள் உரிமையை பறிப்பதாக மக்கள் சிலரின் குறை. இந்த மாதிரி அரச பெருமான் தினம் தினம் எங்கள் உரிமையை பறிக்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம். ஆஹா ஆஹா, நாம் நமது பெண்கள் நாட்டியம் ஆடுவதை தடை செய்ததையும் அதன் காரணமாக ராஜநர்த்தகி பதவியை ஒழித்ததையும் பற்றி மக்கள் என்ன கூறுகிறார்கள்? அரசே, இந்த சட்டத்தின் பெருமை மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஏதோ வயிற்று சோற்றுக்கு வழி செய்கிறோம் என்பதற்காக ஒரு பெண்ணை ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு முன்னால் ஆட வைத்து பார்ப்பது, அதுவும் அரசவையில் ஆட வைத்து பார்ப்பது கேவலமான செய்கை என்ற அரசரின் சிந்தனை அனைவரும் ஒத்துக்கொள்கின்றனர், ஒரே ஒரு ஆளை தவிர. ஓ, அப்படியா? யார் அந்த ஒற்றையார்? என்ன சொல்கிறார்? நமது மொட்டை தத்துவவாதி குபேரந்தன் வந்தார். அரசே, நாட்டியத்தில் ஆடுவது பெண் என்றாலும் அந்த பெண்ணுக்கும் ரசிகனுக்கும் சம்பந்தமே இல்லையா? அங்கே அந்த பெண் மூலம் கலையானது தன் இருப்பை நிகழ்த்தி காட்டுகிறதாம். அந்த ரசிகனுக்கும் கலைக்கும் இடையே உண்டாவதுதான் நியாயமான உறவாம். அங்கே போய் பெண்ணை பார்த்து கொண்டிருப்பவன் எதிராத மனிதனாம். இது என்ன புது மாதிரியான வியாக்கியானமாக இருக்கிறது? ஆட்சி அமைப்புகளை பார்க்கும் பொழுது இதில் விஷயம் இருப்பது போல் தோன்றுகிறது. அரசவை கவிஞரே, தங்களுக்கு என்ன தோன்றுகிறது? மன்னர் மன்னா, செப்பு சிலை போல் ஒருத்தி ஆடுகிறாள், இது ஸ்தூலம். ஆடவன் ஒருவன் காண்கிறான், இதுவும் ஸ்தூலம். ஸ்தூல உடல் ஒன்று ஆடுவதை ஸ்தூல கண்கள் காண்கின்றது. ஸ்தூலம் ஸ்தூலத்தின் மேல் உரி வரக்கிறது. அங்கு காமம் ஜனிக்கிறது. இதற்கிடையில் தலை என்னவோ அங்கு கிடந்து தவிக்கிறதாம். நான் கேட்கிறேன், இந்த அவையினரை கேட்கிறேன், மனசாட்சி உள்ளவரை கேட்கிறேன். இது நாள் வரை ராஜநர்த்தகி கோமளா ஆடிய போதெல்லாம் உங்களில் அந்த குபேரன் சொன்னது போல் கலையை கண்டவர்கள் யார்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். அவளை கண்ட போதெல்லாம் காமத்தில் உங்கள் பொட்டு நரம்புகள் தெரித்ததில்லை. அவளை கண்டதும் கற்பனையில் ஓடி அவளை கட்டி பிடித்து, மன்னிக்கும் பண்ணா, உணர்ச்சி வேகத்தில் தவறான வார்த்தைகள் வந்துவிட்டது. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இது நாள் வரை ராஜநர்த்தகி கோமளா ஆடிய போதெல்லாம் பெண்ணைத்தான் கண்டேன். அவள் ஒவ்வொரு நாளும் ஏதேதோ புதியா செய்து காட்டிய போதெல்லாம் அவள் அங்க அழகின் முழு பரிமாணத்தையும் வெளிக்காட்டும் முயற்சியாகத்தான் எனக்கு அது தோன்றியது. இதனால் நான் பெற்றதெல்லாம் வெறும் காமமே. இது உண்மை மகத்தானது, உண்மை வெட்கங்களுக்கு அப்பாற்பட்டது. உண்மைதான் அரசே, நானும் அப்படித்தான் உணர்ந்தேன். உண்மைதான் அரசே, நானும் அப்படித்தான் உணர்ந்தேன். நான் கூட அப்படித்தான் அரசே, நானும் அப்படித்தான் உணர்ந்தேன். ஆஹா, நாம் அத்தனை பேரும் அப்படித்தான் உணர்ந்திருக்கிறோம். ஓ, எல்லோரும் எவ்வளவு பெரிய விபச்சாரத்தை செய்திருக்கிறோம். நான் மட்டும் இடையில் சிந்தித்திருக்காவிட்டால் இந்த அசிங்கம் எவ்வளவு காலம் நீடித்திருக்கும்? சொர்க்கத்தின் முதல் படியை மிதிக்கும் அருகதை கூட இருந்திருக்காது அரசே. ஆனால் இந்த குபேரன் மட்டும் ஏன் அப்படி கூற வேண்டும்? நாடு எப்படி போனால் அவனுக்கு என்ன அரசே? முன்னுக்கு பின் முரணாக பேசி தனது பெயர் மட்டுமே ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதான் அவன் ஆசை. போகட்டும், விடுங்கள். நமது மதுவிலக்கு எப்படி இருந்தது? எதிர்த்து ஒரு நாயும் குறைக்கவில்லை. மன்னிக்க வேண்டும் அரசே, அது அப்படி இல்லை. என்ன? ஒற்றர் தலைவன் என்கிற முறையில் தங்களிடம் ஒரு உண்மை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுவிலக்கு சட்டத்தை மீறுவதை எல்லாம் சூறை பள்ளத்தை தள்ளி கொல்ல சொல்லியிருந்தீர்கள். 100 கழி ஆழமுள்ள பள்ளம் தான் வேகமாக பிணங்களால் நிரம்பி வருகிறதை தவிர குற்றங்கள் இடபாடில்லை. கடைசியா ஒரு செய்தி, இந்த குற்றங்களை விசாரித்து தீர்ப்பெழுதும் நகர நீதிபதி வீட்டுக்கு நல்லமது இருட்டில் செல்கிறதாம். அவர் தனது மனைவியிடம் கூறுகிறாராம், தினமும் 100 மது குற்றவாளிகளுக்கு தீர்ப்பெழுதும் வசதியை போக்கவே மது அருந்த வேண்டியிருக்கிறது என்று.
அது அவர்கள் விதி. அவர்கள் வினையாக இருந்தாலும் சரி, விதியாக இருந்தாலும் சரி, அவர்களால் நாட்டுக்கு உண்டாகும் பேராபத்தை அரசு பெருமான் கவனிக்க வேண்டும். என்ன பேராபத்து? அவர்கள் கடைசி அடைக்கலமாக விபச்சாரத்தில் இறங்கி விடுகிறார்கள். என்ன? ஆம் அரசே, இதற்காகவே குடிகாரங்களை சிப்பாய்கள் பிடித்துக் கொடுக்கும் அயலர்களும் உண்டு. இது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம். கற்புதான் நம் நாட்டின் உயிர் மூச்சு. நம் நாட்டு பண்பாட்டின் ஆணிகள் கற்புதான். எது இல்லாவிட்டாலும் சரி, நம் நாட்டில் கற்பு இருந்தாலும் எது இருந்தாலும் சரி, நம் நாட்டில் விபச்சாரம் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த நிமிடமே நான் மதுவிலக்கை ரத்து செய்ய இதில் எல்லோருக்கும் எவ்வளவு சந்தோஷம். கையில் தோரணத்தோடு எப்பொழுது அந்த மதுவிலக்கு நீக்கப்படும் என்று எல்லோரும் காத்துக் கொண்டிருந்தீர்களா? அமைச்சரே, வேறு அளவுகள். அரசே, தூர தேசத்திலிருந்து 2 வியாபாரிகள் தங்களை காண வந்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்திருக்கும் சில அபூர்வமான பொருட்களை தங்களுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வர சொல்லு. யார் அங்கே? அவர்களை வர சொல்லுங்கள். மன்னர் மன்னா, நாங்கள் அங்க தேசத்திலிருந்து வரும் வியாபாரிகள். எங்களிடம் உள்ள விலையுயர்ந்த பொருட்களை மன்னருக்கும் செல்வந்தர்களுக்கும் நாங்கள் விற்று வருகிறோம். எங்களிடம் சில அற்புதமான பொருட்களும் உண்டு. ஆனால் அவற்றை வாங்கத்தான் யாருமே இல்லை. கடைசியாக அந்த அற்புத பொருட்களை வாங்க தாங்களும் தங்கள் நாடும் மட்டுமே இருக்கிறது என்று கேள்விப்பட்டுதான் இங்கே வந்திருக்கிறோம். அப்படியா? எடுங்கள் பார்க்கலாம். அரசே, இந்த அற்புதமான பொருட்களை சுற்றி ஒரு நுணுக்கமான பிரச்சனையும் உண்டு. அதன் காரணமாகவே அவை மற்ற இடங்களில் விலை போகவில்லை. அந்த பிரச்சனை மனிதர்களின் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டிருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அது என்ன பொருட்கள்? மனிதனுக்கும் ஒழுக்கத்துக்கும் அப்படி என்ன தொடர்பு? ஆமண்ணா, இந்த பெட்டியில் நுகர்ந்து கேட்டு உடுத்தி மகிழ வேண்டிய 3 விதமான அற்புத பொருட்கள் உள்ளன. இந்த பொருட்களை படைத்த படைப்பாளி ரிஷிக்கு சமமான மகா ஒழுக்கசீலன். இந்த பொருட்களை படைப்பதற்கு அவன் பட்ட பாடும் செலவிட்ட வருடங்களும் அப்பப்பா சொல்லி வாழ. எனவேதான் இந்த அற்புத பொருட்களை ஒழுக்கக்கேடர்கள் அனுபவிப்பதை அவன் விரும்பவில்லை. ஆஹா ஆஹா, ஆஹா, அவன் இப்போது வந்திருக்கிறானா? அவன் அவன் வரவில்லை. அவன் சொர்க்கம் போய்விட்டான். அப்படியா? அவன் வந்திருந்தால் என் உடைமையில் பாதி அவனுக்கு கொடுத்திருப்பேனே. அதனால் இந்த பொருட்களின் மீது அவன் ஒரு நுணுக்கமான சாபத்தை ஏற்றிருக்கிறான். முதலில் ஒழுக்கக்கேடர்கள் எல்லோரும் இந்த பொருட்களை அனுபவம் ஆகாது. ஆனால் எல்லா ஒழுக்கக்கேடுகளுக்கும் சாஸ்வதமானதொரு அளவுகோல் இல்லை. ஆதலால் எளிவானதொரு முறைகேட்டின் மேல் இந்த சாபத்தை ஏற்றியிருக்கிறான். கள்ளத்தந்தைக்கு பிறந்த எவனுக்கும் இந்த பொருட்களின் அனுபவம் ஆகாது. அப்படியா? ஆமண்ணா, கள்ளத்தந்தைக்கு பிறந்த எவருக்கும் இதில் உள்ள திரவத்தின் வாசனை தெரியும். அந்த மணியின் ஓங்கார நாதம் கேட்கவே கேட்கும். சூரிய கதிர் பட்டாடையின் ஒளி தெரியாது. ஏன், அதன் ஸ்பரிசம் கூட கிட்டாது. அப்படியா? எடு பார்க்கலாம். அரசே, ஒரு சபை என்றால் 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். சிலரின் பொல்லாப்பிற்கு நாங்கள் ஆளாக வேண்டி வந்தாலும் வரலாம் அல்லவா? வியாபாரி, அப்படி அவை அதிக அவமதிக்க கூடாது. ஆம் என்னென்ன?
வாசனை கொடுப்பது மட்டுமல்ல, அவன் விரும்புகிற வாசனை எதுவானாலும் கொடுக்கும். ஆஹா ஆஹா, அற்புதமான வாசனை. உண்மைதான். வியாபாரி, ஏன் அப்படி பார்க்கிறாய்? இல்லை அரசே, காந்தார தேசத்தில் நடந்தது போல் இங்கும் யாராவது எங்களை வெட்ட ஓடி வந்து விட்டால் என்ன செய்வது என்றுதான் அப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். வியாபாரி, சத்திய சபை, சத்திய நாடு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சேனாதிபதி அவர்களே. நான் அமைச்சர். ஓ, மன்னிக்க வேண்டும். பொதுவாக அமைச்சர்கள் தொண்டு கிழமாக இருப்பார்கள். அத்தோடு தங்கள் இந்த மிடுக்கான தோற்றத்தை கண்டு நான் அப்படி நினைத்து விட்டேன். பரவாயில்லை பரவாயில்லை. இப்பொழுது பொதுவானது ஒரு இனிய மனம்தானே வந்தது. ஆமா. இப்பொழுது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மனத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். சரி. என்ன நினைத்தீர்கள்? ரோஜா. ரோஜாவின் வாசமே வருகிறதா? ஆமாம், ரோஜாவின் வாசனை தான் வருகிறது. பேரரசு, பிரதானி, இப்பொழுது தாங்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனதிற்கு பிரீதியான ஒரு மனத்தை மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து அதே மனம் வருகிறதா என்று நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசோதித்து பாருங்கள். ஆஹா, நான் மாம்பழ வாசனை நினைத்தேன், அதுவே வந்துவிட்டது. நான் வேண்டும் என்று சுட்ட கருவாடை நினைத்தேன், அதுவே வந்து விட்டது. சத்திய சபை, சத்திய நாடு. தெய்வமே, இங்கே வானம் பொய்க்க வைக்காதே. வறுமையை அடுப்பார். ராசல நாடு வாழ்க. மன்னர் காங்கேயன் வாழ்க. ராசல நாடு வாழ்க. மன்னர் காங்கேயன் வாழ்க. இதை பற்றி நான் எதுவுமே பேச வேண்டியது. ஏனென்றால் இதுவே பேசும். இந்த மணியின் நாக்கு அதன் சுவற்றில் அவரவிட்டு உரசும் பொழுது நீங்கள் பிரபஞ்சத்தையே உணரலாம். இதன் நாக்கு அதன் சுவற்றில் 100 முறை சுழன்றால் ஓங்கார நாதனாய் எம்பெருமானே நம் கண்முன்னே வந்து நிற்பார். காது உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளும், ஆன்மா உள்ளவர்கள் கண்டு கொள்ளுங்கள். ஓ ஓ ஓ ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர மகாதேவா. அடி, அந்த மூன்றாவது பொக்கிஷத்தின் வெளியே உத்தமத்தாய்க்கு பிறந்த மக்களின் கண்களுக்கு தவிர வேற என்ன கஷடர்களின் கண்களுக்கும் தெரியாத மன்னருக்கான அந்த தெய்வீக ஆடைகளை வெளியே இந்த சபையில் அது விலை போகாவிட்டால் வேறு எந்த சபையில் அது விலை போகப் போகிறது? இவர்கள் கண்களுக்கு தெரியாவிட்டால் அது யார் கண்களுக்கு தெரிய போகிறது? முதலில் அந்த பாவட்டாவை வெளியே. ஓ கதிரொளி குறுக்கோடிய பாவட்டாவே, கொஞ்சமாகவே ஜொலி. பழக்கமற்றவன் கண்களை உறுத்தி கெடுத்து விடாதே. முதலில் இதில் உள்ள சுருக்கத்தை நீக்க வேண்டும். மகனே, வருவாயா? அந்த பாவட்டாவின் இரு முனைகளை கொஞ்சம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தெரிகிறதா பாவட்டா? அந்த 2 முனை, மேல் உள்ள 2 முனைகளை இந்த முனை. மேல். இன்னொருவர் வந்தாலும் பரவாயில்லை. உத்தமத்தாய்க்கு பிறந்த மகனே, இல்லை நீதான் ஏன் தாக்குகிறார்? இதை பிடிக்கும் பாக்கியம் உனக்கும் கிடைக்கும். வா மகனே, அந்த 2 முனைகளை பிடித்து அந்த 2 இப்படி இப்படி வந்து இப்படி இப்படி. அப்படி பார்ப்பதற்கு என்னவோ ஒரு கம்பளியின் கரத்தை போன்று தோன்றினாலும் ஆளாடை போல எவ்வளவு மெல்லிதாக இருக்கிறது பார்த்தீர்களா? அமைச்சர் அவர்களே, இந்த மஞ்சள் கோடு இருக்கிறது அல்லவா? மஞ்சள் கோடா? ஆமாம், இது மஞ்சள் இல்லாமல் எனக்கு என்னவோ இளஞ்சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. வர வர என் கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறது. ஓஹோ, நான் கூறியது வேறு, நீங்கள் பார்த்தது வேறு.
மன்னா, எனக்கு அவ்வளோ வர்ண ஞானம் கிடையாது. உமக்கு ஞானமே கிடையாது. இப்பொழுது நீங்கள் இந்த பாவட்டாவின் சுருக்கத்தை நீக்க ஒரு காரியம் செய்யும். சரியா? இந்த பாவட்டாவின் எதிர்முனைக்கு எதிர்முனை மாறி மாறி எழுது. சரியா? எங்க எழுங்க பார்க்கலாம். எதிர்முனைக்கு எதிர்முனை மெதுவாக பாவட்டாவை கிழித்து விடும். எழுங்கள் பார்க்கலாம். அப்படித்தான் அப்படித்தான். இப்படியே சற்று ஒதுக்குப்புறமாக சென்று பாவட்டாவின் சுருக்கத்தை நீக்கிக் கொண்டே இருங்கள். மன்னருக்கான பிற ஆடைகள் தயாரானவுடன் இறுதியாக இதை அணிவிக்கும் போது உங்களை சரியா? மன்னருக்கான மேலங்கியை வெளியேறு. தந்தத்தின் மீது தங்க முலாம் பூசியது போன்ற இந்த வர்ணத்தை முன்பு எப்பாவது நீங்கள் எல்லாம் கண்டதுண்டா? சபையோர்களே, இப்பொழுதே உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தந்து விடுகிறேன். உங்கள் மன்னரது தேக்கு மர மேனியோடு இந்த பட்டாடை சேர்ந்து கொள்ளும் பொழுது இவன் மன்னனோ மகேசனோ என்று நினைத்து நீங்கள் மயங்கி விழுந்து விடாமல் இருக்க இப்பொழுதே உங்களை தயார் செய்து கொள்ளும். அரசே, இது வெறும் பட்டாடை அல்ல. இதன் ஸ்பரிசம் பட்டாடை வேடியெல்லாம் சிரிக்கும். ஒரு பெருமிதம், கம்பீரம், லாவண்யம், தீர்க்க தரிசனம் எல்லாம் எல்லாம் வந்து செய்யும். அந்த அங்கேயே கேட்டு விட்டு எந்த அங்கேயே அணிந்து கொள்ளுங்கள் அரசே. கூச்சம் என்ன அரசே? மயக்கம் ஒன்றும் இல்லை. தங்கள் ஆத்மாவை சிலிர்க்குமே அரசே. இப்பொழுது மன்னருக்கான இந்த மேலங்கிக்கு அழகு தரும் ஒரு கீழாடை. உத்தமத்தாய்க்கு பிறந்த மக்கள் மட்டுமே இருக்கும் இந்த அவையில் தயக்கம் என்ன அரசே? தயக்கம் ஒன்றும் இல்லை. வேண்டுமென்றால் அந்த பாவட்டாவை வைத்து மறைத்து கொடுத்திருக்கிறேன். சற்று மறைத்துக் கொள். பத்திரமான பத்திரமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதுவே எங்கள் பாக்கியம், அதுவே எங்கள் பாக்கியம். கனவே இல்லை பார்த்தீங்களா? கனவே இல்லை. ஆஹா 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 அரசே, தெய்வீக அழகியோடு தாங்கள் எப்படி அற்புதமான தோற்றத்தை அப்படியே ஒரு ஓவியமாக வைத்து எங்களுக்கு கொடுத்தவர்கள் தங்களுடைய அரசவை ஓவியர்கள்
இந்த ஆடையின் வண்ணத்தை அப்படியே திரையில் கொண்டு வருவதானால் இந்த வண்ணக்கலவையும் இந்த ஆடையை படைத்தவனிடம்தான் வாங்கி வர வேண்டும். வைரம் போல் ஜொலிக்கும் இந்த வண்ணங்கள் முன்னால் என் வசம் இருக்கும் வண்ணங்கள் அவிழ்ந்து போன வெறும் சாம்பல் தான். வேண்டும் என்றால் சொற்சித்திரம் கூட்டலாம். அது நம்ம அரசவை கவிஞரால் முடியும் என்று நினைக்கிறேன். என்ன கவிஞரே? மன்னர் மன்னா, தாங்கள் தற்போது நிற்கும் இந்த அழகை வர்ணிக்க தமிழ் வார்த்தைகள் இனிமேல் தான் பிறக்க வேண்டும். சூரியனை கண்ட கண்கள் நெடுநேரம் வேற எதையும் காண தடுமாறுவது போல் தங்களின் இந்த அழகை கண்டு என் கவித்துவம் இருண்டு நிற்கிறது. இன்று எனக்கு எந்த வார்த்தையும் சாத்தியமில்லை மன்னா, சாத்தியமில்லை. என்ன அமைச்சரே, தாங்களே இவ்வளவு நேரம் எதுவும் பேசாமல் இருக்கிறேன். தங்கள் ரசனையில் நான் எப்படி இருக்கிறேன்? ஆஹா ஆஹா, அற்புதம் மகாராஜா, அற்புதம். தங்களை இந்த கோலத்தில் நாட்டு மக்கள் அனைவருமே பார்க்க வேண்டும் என்றுதான் என்னாவல். அதற்கு என்ன வழி என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அது இன்றைக்கே வாய்த்திருக்கிறது. இன்று பௌர்ணமி. மன்னர்கிறான் தன் பரிவாரங்களோடு அன்னை ஈஸ்வரி கோயிலுக்கு செல்லுகிறார். அதற்கும் இன்னும் சிறிது நேரமே இருக்கிறது. சிறிது நேரம் என்ன? வேறு அலுவல்கள் இல்லாவிட்டால் இப்பொழுதே போட்டுள்ளாமே. ஆனால் அரசியை இன்னும் திரும்பவில்லை. மகாராணியார் அவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அரசே, இது என்ன? இது தெய்வீக ஆடைகள் ராணி. ஆடைகளா? ஆமாங்க. இன்று பௌர்ணமி என்பதை மறந்து விட்டாயா? இன்று நாம் அன்னை ஈஸ்வரி கோயிலுக்கு பரிவாரத்தோடு செல்கிறோம். வரும்போது நன்றாக தானே வந்தீர்கள் அரசே. ஏன் இப்பொழுது என்ன? எப்படி நிற்கிறீர்கள்? எப்படி நிற்கிறேன்? நான் போகிறேன் அரசே. நெல், காரணத்தை சொல்லிவிட்டு போ. உங்களுக்கும் உங்கள் அவைக்கும் நான் வெட்கமில்லை என்றால் எனக்கும் இருக்காது என்று நினைத்தீர்கள். வெட்கமா? ஓஹோ, உங்கள் புரட்சி வெல்ல தலைக்கு மேல் போய்விட்டதா? நிர்வாணமே வெட்கப்பட வேண்டாத விஷயமாக ஆகிவிட்டதா? நிர்வாணமா? நீ எதை சொல்கிறாய்? இது என்ன கேள்வி? நீங்கள் நின்று கொண்டிருப்பதை தான் சொல்கிறேன். என்ன? எனது ஆடைகள் உன் கண்களுக்கு தெரியவில்லையா? நான் போகிறேன். கோபி பச்சாரிக்கு பிறந்தவளே, என்ன சொன்னீர்கள்? இப்பொழுது நான் உத்தம தாய்மார்களுக்கு பிறந்த மக்களின் கண்களுக்கு மட்டும் தெரிகின்ற தெய்வீக ஆடைகளை உடுத்தி இருக்கிறேன். இந்த ஆடை என் கண்களுக்கு, அமைச்சர் கண்களுக்கு, தளபதி, கலைஞன், கவிஞன், பிரதானிகள் கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் உன் கண்களுக்கு மட்டும் தெரியவில்லை என்றால் என்ன பொருள்? இங்கு ஏதோ மோசடி நடக்கிறது என்று பொருள். விபச்சாரத்தில் பிறந்தது மட்டும் இல்லாமல் விபச்சாரத்துக்கு பெற்றெடுத்தும் இருப்பவளை இவளை இழுத்துச் சென்று கண்டதுண்டமாக வெட்டேன். இழுத்துச் செல்லுங்கள். அரசே, வருந்த வேண்டாம். இது விதி. நாம் யாரும் இதற்கு காரணம் அல்ல. நம் எல்லோரையும் ஆட்டிருக்கின்ற அவன் செயல் அல்லவா அது. வாருங்கள், அந்த உலக நாயப்படி அழுந்து குழம்புவோம், உரையிடுவோம். வாருங்கள். மக்கள் வேறு தங்கள் தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மன்னனது வீடு வேறு, நாடு வேறு. எப்படியும் ராஜ்ய பரிபாலனம் நடந்தாக வேண்டும். அதுவும் விதி. வாருங்கள் மன்னா, புறப்படுவோம். கற்பை காத்த காங்கேயே,
நம்முடைய அறிவுக்குரிய மீனாட்சி சுந்தரம் அவர்கள். 1978ஆம் ஆண்டு